Hi guys, this is Nivita. இந்த வீடியோவில் M.Sc மேக்ஸில் அட்வான்ஸ்டு வார் அப்படின்ற சப்ஜெக்டில் இருக்கக்கூடிய குண்டக்கர் மெத்தட் அப்படின்றதா பார்க்க போகிறோம். இது வந்து நான் இன்டீஜர் லீனியர் ப்ரோக்ராமிங்கில் வரக்கூடிய ஒரு ப்ராப்ளம், ஓகேவா? ஸோ விச் மீன்ஸ் நான் இன்டீஜர் அப்படின்னு சொல்லும்போது அதோட ஆன்சர் வந்து நமக்கு நான் இன்டீஜராக இருக்கலாம். ஃபார் எக்ஸாம்பிள் ரேஷன் நம்பராக இருக்கலாம், அந்த மாதிரி நான் இன்டீஜராக இருக்கும், ஓகேவா? ஸோ குண்டக்கர் மெத்தட் எப்படி பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு கொஸ்டினில் எப்படி கொடுத்துருக்காங்கன்னா மேக்ஸிமம் இசட் இஸ் ஈக்குவல் டு 7x1² - 6x1 + 5x2² கொடுத்துருக்காங்க. சப்ஜெக்ட் டு த கன்ஸ்டன்ட் வந்து x1 + 2x2 is less than or equal to 10, x1 - 3x2 is less than or equal to 9, x1, x2 is greater than or equal to 0 கொடுத்துருக்காங்க. ஓகேவா? ஃபஸ்ட்டு வந்து நம்ம குண்டக்கர் மெத்தட் வந்து நம்ம வந்து ஒரு 2-3 சம்ஸ் பார்த்தாலே அது வந்து ரொம்ப ஈஸியாக புரிஞ்சிடும், ஓகேவா? சிம்பிளான ப்ராப்ளம்ஸ் தான். ஃபஸ்ட்டு நம்ம என்ன பண்ணோம் அப்படின்னா நமக்கு கொஸ்டினில் கொடுத்துருக்க அந்த மேக்ஸிமம் ரிசல்ட்டை வந்து x1, x2 அப்படின்னு சொல்லிட்டு எழுதணும், ஓகேவா? ஏன்னா இங்கே வந்து இன் டேர்ம்ஸ் ஆஃப் x1 and x2ல தானே இருக்குது. ஸோ அதை வந்து எஃப்ல எழுதணும். இப்போ 7x1² - 6x1 + 5x2² வந்திருக்கும். அடுத்தது சப்ஜெக்ட் டு த கன்ஸ்டன்ட் அப்படின்னு 2 கன்ஸ்டன்ட் கொடுத்துருக்காங்கல்ல, அது ரெண்டத்தையும் g1 of x1, x2, g2 of x1, x2ன்னு எழுதணும். ஸோ g1 of x1, x2னா என்னது? x1 + 2x2 is less than or equal to -10. இந்த 10 இந்த சைடு கொண்டு வந்துடுறாங்க. -10 is less than or equal to 0. அதே மாதிரி g2 of x1, x2னா x1 - 3x2 - 9 is less than or equal to 0ன்னு கொண்டு வந்திருந்தாங்க. ஃபஸ்ட்டு ஸ்டெப் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம லெக்ராஞ்சி ஃபார்மேட்டில் எப்படிலாம் சால்வ் பண்ணுவோமோ அதே மாதிரி தான், ஆனால் கொஞ்சம் வேரியேஷன்ஸ் மட்டும் வரும். என்ன ஃபார்முலானா f of x - λ1 into g1 of x plus s1² - λ2 into g2 of x plus s2². அதாவது ஃபஸ்ட்டு என்ன பண்ணணும்னா இந்த f of x இருக்குல்ல, அந்த வேல்யூஸை நம்ம அப்படியே தான் போடணும். -λ1 into g1 of x ஓட வேல்யூ என்னது? x1 + 2x2 - 10 plus s1² வரும். அடுத்தது -λ2 into g2 of x அப்படிங்கிறது x1 - 3x2 - 9 plus s2² வரும். புரியுதா? லைக் L is equal to ஃபர்ஸ்ட் f of x எழுதினோம், -λ1 into g1 of x plus s1² -λ2 into g2 of x plus s2² அப்படின்றது வரும். ஸோ இந்த மாதிரி ஒரு ஈக்குவேஷன் கிடைச்சிருக்குல்ல, அதை வந்து நம்ம என்னென்னு வச்சுக்கலாம் அப்படின்னா L, அதாவது ஃபர்ஸ்ட் ஈக்குவேஷன் சொல்லிட்டு வச்சுக்கலாம். இப்போ வந்து லைக் நம்ம இந்த மாதிரி எழுதுறோம்ல, இதுதான் வந்து நம்மளோட ஸ்டெப் 2 அண்ட் முதல்ல எடுக்கிறது வந்து ஸ்டெப் 1, ஓகேவா? ஸ்டெப் 3 என்னன்னு பார்த்தீங்கன்னா குண்டக்கரோட நெசசரி கண்டிஷன்ஸ் எல்லாம் பார்க்க போகிறோம். ஸோ நெசசரி கண்டிஷன் இதுதான், அதாவது ∂f/∂xj minus summation I running from 1 to 2 lambda I ∂g/∂xj is equal to 0 அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இந்த இடத்துல நல்லா கவனிச்சுக்கோங்க, இந்த ஃபார்முலா எப்படி ஞாபகம் வச்சுக்கிறதுன்னு. கீழே வர்றது எல்லாமே உங்களுக்கு வந்து ஜேன்னு வரும், ஓகேவா? மேலே வர்றது எல்லாமே உங்களுக்கு ஐன்னு வரும். சிம்பிள், அவ்வளோதான். கீழே வரதெல்லாம் ஜேவு, மேலே வரதெல்லாம் ஐ, ஓகேவா? இந்த இடத்துல லைக் உங்களுக்கு x1, x2 2 தானே இருக்குது, அதனால i is equal to 1 to 2 அப்படின்றது வரைக்கும் கொடுத்துருக்காங்க. இப்போ நம்ம வந்து சப்ஸ்டிடியூட் பண்ண போகிறோம், ஓகேவா? இப்போ ஜேன்னு பார்த்தீங்கன்னா j is equal to 1 to m அப்படின்ற மாதிரி வரும். m அப்படிங்கிறது உங்களுக்கு எதை குறிக்குது அப்படின்னா கன்ஸ்ட்ரெயின்ட்டை குறிக்குது. ஸோ இந்த இடத்துல உங்களுக்கு எத்தனை கன்ஸ்ட்ரெயின்ட் இருக்குது? 2 கன்ஸ்ட்ரெயின்ட் இருக்குது. ஸோ அதனால் ஜேவோட வேல்யூ 1, 2ன்ற மாதிரி வரும், ஓகேவா? ஜேவோட வேல்யூ 1, 2 கன்ஸ்ட்ரெயின்ட்டை குறிக்குது. இந்த ஐயோட வேல்யூ எதை குறிக்குன்னா எத்தனை நம்பர் ஆஃப் அந்த டேர்ம்ஸ் x1, x2 2 தானே இருக்குது, ஸோ அதை குறிக்குது. ஸோ முதல்ல நான் என்ன பண்ணிக்கிறேன் அப்படின்னா j is equal to 1க்கு எடுத்துக்கிறேன், ஓகேவா? முதல்ல j is equal to 1க்கு எடுத்துக்கிறேன், அடுத்தது j is equal to 2க்கு எடுத்துக்கிறேன். அதுக்கப்புறமேட்டு பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் இந்த இடத்துல j is equal to 1ன்னு போட்டால் என்ன ஆகும்? ∂f/∂x1ன்னு வந்திருக்கும், கரெக்டாக? ∂f/∂x1, இந்த இடத்துல ∂f/∂x2ன்னு வந்திருக்கும். அடுத்தது நம்ம i is equal to 1 to 2ன்னு சொல்லும்போது ஃபஸ்ட்டு 1 போடுங்க. அப்போ λ1 into ∂g1/∂x1, அதுக்கப்புறம் இன்னொரு நம்ம ஐக்கு பதிலாக 2 போடும்போது என்ன ஆகும்? -λ2 into ∂g2/∂x1. நமக்கு கீழெல்லாம் நமக்கு என்ன வந்தது? நான் என்ன சொன்னேன்? ஜே வரும்னு சொன்னேன், ஓகேவா? மேலெல்லாம் உங்களுக்கு வந்து ஐன்றது வரும். அப்போ i equal to 1 இது i is equal to 2 இது, ஓகே? அதே மாதிரி j equal to 2 பாருங்கள், j equal to 2 இருக்குது. அடுத்தது இங்கே i is equal to 1 இருக்குது, இங்கே i is equal to 2க்கு இருக்குது, equal to 0ன்ற மாதிரி வந்துடும். இதுதான் குண்டக்கரோட நெசசரி கண்டிஷன், சரியா? ஸோ இப்போ இதுக்கேற்ற மாதிரி நம்ம பண்ண போகிறோம். ∂f/∂x1னா முதல்ல இந்த f இருக்குல்ல, அதை வித் ரெஸ்பெக்ட் டு x1ஆல் டிஃப்ரென்ஷியேட் பண்ணிங்கன்னா 2 இந்த சைடு போச்சுன்னா என்ன ஆகும்? 14x1 வரும். மைனஸ் வித் ரெஸ்பெக்ட் டு x1ஆல் டிஃப்ரென்ஷியேட் பண்ணும்போது -6ன்னு வரும். இது 0ன்னு ஆகிடும். ஸோ அதுதான் சொல்லியிருக்காங்க.
14x1 minus 6 வரைக்கும் சொல்லிட்டாங்களா, dou f by dou x1 பண்ணிட்டாங்க. minus lambda 1 into dou g1 by dou x1 சொல்லும்போது இது g1 with respect to x1 ஆல differentiate பண்ணிங்கன்னா இங்கே மட்டும்தான் x1 இருக்கு. ஸோ அது 1 ஆயிடும். அதனால minus lambda 1 into 1 வரும். அடுத்தது என்ன இருக்கு, minus lambda 2 into dou g2 by dou x1. அதாவது g2-வை with respect to x1க்கு differentiate பண்ணுங்க. இங்கே மட்டும்தான் x1 இருக்கு. ஸோ 1 ஆயிடும். partial differentiationனால மற்றது எல்லாமே 0 ஆயிடும். அதனால இந்த இடத்துல என்ன ஆகும், lambda 2 into 1 equal to 0 வரும். அடுத்தது இதுக்கு போலாமா, dou f by dou x2. இப்போ f வந்து with respect to x2 ஆல differentiate பண்ணீங்கன்னா இங்கே மட்டும்தான் x2 இருக்கு. அது partial differentiate பண்ணும்போது 10x2 வரும். ஸோ இந்த இடத்துல 10x2 இருக்கு. minus lambda 1 into dou g1 by dou x2 சொல்லும்போது என்ன ஆகும், x2 இங்கே மட்டும் தான் இருக்கு. ஸோ plus 2 மட்டும் வந்திருக்கும். ஸோ minus lambda 1 into 2 minus lambda 2 into dou g2 by dou x2 g2 x2 ஆல differentiate பண்ணும்போது வெறும் -3 மட்டும் தான் வரும். ஓகேவா, அதனால minus lambda 2 into minus 3 is equal to 0ன்ற மாதிரி கொடுத்துட்டாங்க. இது செகண்ட், இது தேர்ட் கொடுத்துட்டாங்க. அடுத்தது நெசசரி கண்டிஷன் என்னன்னு பார்த்தீங்கன்னா lambda 1 g1 equal to 0 lambda 2 g2 equal to 0 அப்படின்னு வந்திருக்கும். ஸோ lambda 1 g1 சொல்லுவோம், lambda 1 போட்டாச்சு, g1 அப்படின்றது உங்களுக்கு இதுக்கான வேல்யூ, lambda 2 into g2ங்கிறது உங்களுக்கு இந்த வேல்யூஸ். கரெக்டா, அந்த கன்ஸ்டன்ட் அதை அப்படியே எடுத்திருக்காங்க. lambda 1 into g1 equal to 0 lambda 2 into g2 equal to 0ன்னு வந்திருக்கு. அதை ஃபோர்த் ஈக்குவேஷன் ஃபிஃப்த் ஈக்குவேஷன் எடுத்துட்டாங்க. அடுத்தது உங்களுக்கான நெசசரி கண்டிஷனோட கண்டிஷன் என்னன்னு பார்த்தீங்கன்னா g1 of x is less than or equal to 0. ஸோ இதுதான் g1 of xங்கிறது less than or equal to 0. அதே மாதிரி g2 of x less than or equal to 0னா this is your g2 of x, அது வந்து less than or equal to 0ன்ற மாதிரி வரும். சரியா, ஸோ இந்த மாதிரி எடுத்துக்கிறோம். அதுக்கப்புறம் இன்னொரு கண்டிஷன், நெசசரி கண்டிஷன் என்னன்னு பார்த்தீங்கன்னா lambda 1 greater than or equal to 0 lambda 2 greater than or equal to 0ன்னு வரும். ஸோ இதெல்லாமே நம்ம 8, 9 ஈக்குவேஷன் அந்த மாதிரிலாம் கணக்கு பண்ணி வச்சுக்கிறோம். ஓகேவா, நம்ம ஃபஸ்ட்டு ஒன்றுமே பண்ணல, என்ன பண்ணோம், ஸ்டெப் 1ல் இது எஃப் g1 g2ன்ற மாதிரி கன்சிடர் பண்ணிட்டோம். ஸ்டெப் 2ல் லெக்ரான்ஜி ஃபார்மேட்டில் நம்ம எழுதிட்டோம். ஸ்டெப் 3ல் தான் நம்ம நெசசரி கண்டிஷனை இன்ட்ரடியூஸ் பண்ணுறோம். நான் சொன்னேன்ல அந்த ஜேஐ அதுக்கேற்ற மாதிரி 2 ஃபார்முலா வந்துருச்சு. இதுக்கேற்ற மாதிரி நம்ம டிஃப்ரென்ஷியேட் பண்ணி 2, 3 ஈக்குவேஷன் வச்சாச்சு. lambda 1 g1 equal to 0 lambda 2 g2 equal to 0 g1 of x less than or equal to 0 g2 of x less than or equal to 0 lambda 1 greater than or equal to 0 lambda 2 greater than or equal to 0. இதெல்லாமே என்னது, குண்டக்கரோட நெசசரி கண்டிஷன். சரியா, ஸோ இது வந்து ஸ்டெப் 3யோட முடிஞ்சிருச்சு. ஸ்டெப் 4 வரும்போது உங்களுக்கு என்ன ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 4 கேசஸ் வரும். என்னென்ன 4 கேசஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா lambda 1 equal to 0 lambda 2 equal to 0 lambda 1 not equal to 0 lambda 2 not equal to 0 lambda 1 not equal to 0 lambda 2 is equal to 0 lambda 1 equal to 0 lambda 2 not equal to 0. இதுதான் என்னது, உங்களுக்கான அந்த 4 கண்டிஷன்ஸ். குண்டக்கர் மெத்தட்னாலே இதுதான் வரும். ஸோ இதை தான் பார்க்க போகிறோம். ஃபர்ஸ்ட் நம்ம ஸ்டெப் 1ல் அந்த கேஸ் 1ல் என்ன கண்டிஷன் எடுத்துக்கிறோம், lambda 1 equal to 0 lambda 2 equal to 0. இதெல்லாமே நம்ம என்ன பண்ணோம் அப்படின்னா நமக்கு முக்கியமாக இருக்கக்கூடிய ஈக்குவேஷன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த ஃபர்ஸ்ட் 2 ஈக்குவேஷன் தான். இந்த 2, 3ன்னு போட்டிருக்கோம்ல அந்த 2 ஈக்குவேஷன் தான். ஓகேவா, முதல்ல lambda 1 0 lambda 2 0 அப்படி தானே நம்ம எடுத்திருக்கோம். lambda 1 equal to 0 lambda 2 equal to 0ன்னு சொல்லிட்டு இதை கொண்டு போய் நம்ம என்ன பண்ணலாம், இந்த செகண்ட் ஈக்குவேஷனில் சப்ஸ்டிடியூட் பண்ணலாம். ஸோ இந்த நான் இப்படி போட்டுக்கிறேன், இந்த செகண்ட் ஈக்குவேஷன் போட்டுக்கிறேன். அப்போ உங்களுக்கு என்ன ஆகும், இதோட வேல்யூ 0 இதோட வேல்யூ 0னா 14x1 minus 6 equal to 0ன்னு வரும். 14x1 minus 6 is equal to 0ன்னு வந்திருக்கு. x1ஓட வேல்யூ கண்டுபிடிக்கணும்னா 6 நம்ம அந்த சைடு கொண்டு போய் 14 இங்கே கீழே இருக்கும்ல, இப்போ x1 is equal to 6/14ன்னு வருது. கேன்சல் பண்ணிங்கன்னா 3/7ன்னு வருது, which is here x1ஓட வேல்யூ 3/7. சரியா, அடுத்தது இந்த எடுத்துக்கலாம். இதுலேயும் lambda 1 0 lambda 2 0ன்னு சொல்லும்போது 10x2 is equal to 0ன்னு வருமா, அப்போ பாருங்கள் 10x2 is equal to 0, அப்போ x2ஓட வேல்யூ 0ன்னு கிடைக்குது. அப்போ உங்களுக்கு x1ஓட வேல்யூ 3/7னும் x2ஓட வேல்யூ 0ன்னு கிடைக்குது. இப்போ என்ன தெரியுமா பண்ணணும், உங்களுக்கு கிடைச்சிருச்சு, இதை கொண்டு போய் கரெக்டு தானான்ற மாதிரி நீங்கள் செக் பண்ணணும். எப்படி செக் பண்ணுறதுனா, இது இந்த கண்டிஷன் இருக்குல்ல, g1 of x less than or equal to 0 g2 of x less than or equal to 0ன்னு சொல்லிட்டு. ஸோ இந்த கண்டிஷன் பாருங்கள், 6th கண்டிஷன் என்னது, இந்த கண்டிஷன் பாருங்கள், 6th கண்டிஷன் தான் இங்கே எழுதியிருக்கோம். ஓகே, x1 plus 2x2 minus 10 less than or equal to 0ன்னு வரும். ஸோ x1ஓட வேல்யூ நம்ம 3/7 கண்டுபிடிச்சிருக்கோம்ல, ஸோ 3/7. ஓகேவா,
மைனஸ் 2 இன்டூ x2ன்னு சொல்லும்போது x2ஓட வேல்யூவே ஆக்சுவலி 0. ஓகே, அதனால் உங்களுக்கு x2வே வரல, இங்கே வெறும் மைனஸ் 10ன்னு மட்டும் வந்திருக்கு. ஸோ அடுத்த ஸ்டெப் என்ன ஆகும்னா 3 மைனஸ் 7 இன்டூ 10ன்னு சொல்லும்போது 70/7 வரும், விச் இஸ் ஈக்குவல் டு மைனஸ் 63/7 வருது. அப்போ அது நெகட்டிவான வேல்யூவாக வருது, லெஸ் தென் ஆர் ஈக்குவல் டு 0. ஸோ இது தானே ஆக்சுவலி அந்த கண்டிஷனே, g1 of x லெஸ் தென் ஆர் ஈக்குவல் டு 0ன்னு தானே வரணும். அப்போ வேல்யூ சப்ஸ்டிடியூட் பண்ணும்போது நெகட்டிவ்ல வருது, ஸோ லெஸ் தென் ஆர் ஈக்குவல் டு 0ன்னு வருது. ஓகேவா, அடுத்தது இதை எடுத்துக்கிறோம். என்னது, நம்ம 7th ஈக்குவேஷன் எடுத்துக்கிறோம். x1 minus 3x2 minus 9 is less than or equal to 9ன்னு சொல்லும்போது x1 ஓட வேல்யூ என்ன வருது, 3/7 வருது. இது வந்து 0 ஆயிடும். ஸோ 0 மைனஸ் 9 மட்டும் வரும். அடுத்த ஸ்டெப் என்ன பண்ணலாம், 3 மைனஸ் 7 9 ஆல் 63 டிவைடட் பை 7 அப்படின்னு மாதிரி வரும். ஸோ உங்களுக்கு நெகட்டிவ் வேல்யூ தான் வருது, ஏன்னா சின்ன நம்பர்லேருந்து பெரிய நம்பர் பண்ணுறோம் இல்லையா. நெகட்டிவ் நம்பர் லெஸ் தென் ஆர் ஈக்குவல் டு 0 தானே. ஓகேவா, ஸோ அந்த கண்டிஷனை சாட்டிஸ்ஃபை பண்ணுது. இப்போ நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா λ1 λ2ஓட வேல்யூ ஃபைண்ட் அவுட் பண்ணணும். எப்படி ஃபைண்ட் அவுட் பண்ண போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ நமக்கு ஏற்கனவே வந்து இந்த ஈக்குவேஷன் இருக்குல்ல, இந்த செகண்ட் ஈக்குவேஷன், இந்த செகண்ட் ஈக்குவேஷனில் நம்ம x1ஓட வேல்யூ ஏற்கனவே தெரியும், இப்போ தான் நம்ம கண்டுபிடிச்சி வச்சுருக்கோம். அதை சப்ஸ்டிடியூட் பண்ணி நம்ம ஒரு ஈக்குவேஷன் ஃபார்ம் பண்ணும். அதே மாதிரி இந்த தேர்ட் ஈக்குவேஷனில் x2க்கு பதிலாக வேல்யூ சப்ஸ்டியூட் பண்ணி λ1 λ2ன்னு ஒரு ஈக்குவேஷன் ஃபார்ம் பண்ணும். இங்கே பாருங்கள், மைனஸ் λ1 λ2, அதுக்கப்புறமேட்டு x1க்கு பதிலாக வேல்யூ சப்ஸ்டிடியூட் பண்ணியிருக்கோம். பண்ணி லைக் நம்ம எல்சிஎம்லாம் கொண்டு வந்து ஒரு ஈக்குவேஷன் ஃபார்மேட்டு கொண்டு வந்துட்டோம். அதே மாதிரி தான் அடுத்த இதுக்கும் பண்ணியிருக்கோம். சரியா, பண்ணிவிட்டு இந்த இடத்துல என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா லைக் எலிமினேஷன் மெத்தடில் சால்வ் பண்ணி λ2ஓட வேல்யூ ஃபைண்ட் அவுட் பண்ணியிருக்கோம். அதே மாதிரி λ2 வந்து சப்ஸ்டிடியூட் பண்ணி நம்ம λ1ஓட வேல்யூவும் ஃபைண்ட் அவுட் பண்ணிட்டோம். இப்போ இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கண்டிஷன் பாருங்கள், λ1 கிரேட்டர் தன் ஆர் ஈக்குவல் டு 0, λ2 கிரேட்டர் தன் ஆர் ஈக்குவல் டு 0. இந்த கண்டிஷனையும் சாட்டிஸ்ஃபை பண்ணணும். சரியா, அப்போ λ2ஓட வேல்யூ உங்களுக்கு 32/3ன்னு வந்திருக்கு. அது வந்து பாசிட்டிவான வேல்யூ தானே. அதே மாதிரி λ1ஓட வேல்யூ 16 கிரேட்டர் தன் ஆர் ஈக்குவல் டு 0 தான். ஸோ அதுவும் பாசிட்டிவான வேல்யூ தான். ஓகேவா, அப்போ நமக்கு இது வந்து எல்லா கண்டிஷனுமே சாட்டிஸ்ஃபை பண்ணுது. ஓகேவா, என்னென்ன கண்டிஷன், இதோட வேல்யூ இந்த 4 கண்டிஷனையுமே சாட்டிஸ்ஃபை பண்ணுறதுனால நம்ம டேரெக்டாக அந்த x1 x2 கொண்டு போய் மேக்ஸிமம் இசட்டில் சப்ஸ்டிடியூட் பண்ணிடலாம். இப்போ பாருங்கள், மேக்ஸிமம் இசட் என்னன்னு பார்த்தீங்கன்னா 7x1 ஸ்கொயர் மைனஸ் 6x1 ப்ளஸ் 5 இன்ட்டு x2 ஸ்கொயர் அப்படின்றத உங்களுக்கு மேக்ஸிமமோட வேல்யூ பார்த்தீங்களா. ஸோ அதில் கொண்டு போய் x1 x2ஓட வேல்யூவை சப்ஸ்டிடியூட் பண்ணால் மைனஸ் 9/7 வருது. சரி, இது ஓரமாக இருக்கட்டும். அடுத்தது நம்ம கேஸ் 2 இதே மாதிரி தான் பண்ண போகிறோம். λ1 நாட் ஈக்குவல் டு 0, λ2 நாட் ஈக்குவல் டு 0ன்னு எடுக்க போகிறோம். ஸோ அப்படி எடுக்கும்போது உங்களுக்கு வந்து λ1 நாட் ஈக்குவல் டு 0, λ2 நாட் ஈக்குவல் டு 0ன்னு சொல்லும்போது இப்போ பாருங்களேன், இப்போ இந்த பாருங்கள், இந்த ஃபோர்த் ஈக்குவேஷன் λ1 இன்ட்டு x1 ப்ளஸ் 2x2 மைனஸ் 10 இஸ் ஈக்குவல் டு 0ன்னு வருது. λ1 நாட் ஈக்குவல் டு 0வாக இருந்தால் இது ரெண்டத்தையும் மல்டிப்ளை பண்ணும்போது அதோட வேல்யூ 0வாக இருந்தால் டெஃபினட்டாக இதனோட வேல்யூ 0வாக தானே இருக்க முடியும். அதனால தான் நம்ம இங்கே என்ன பண்ணுறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா x1 ப்ளஸ் 2x2 மைனஸ் 10 இஸ் ஈக்குவல் டு 0ன்னு போட்டுறோம். இப்போ λ2 நாட் ஈக்குவல் டு 0ன்னு வச்சுக்கோங்களேன், இந்த வேல்யூ உங்களுக்கு ஈக்குவல் டு 0ன்னு வரணும். அதனால் பாருங்கள், x1 minus 3x2 minus 9 equal to 0ன்னு வந்து எலிமினேஷன் மெத்தடில் சால்வ் பண்ணி x2ஓட வேல்யூவும் x1ஓட வேல்யூவும் ஃபைண்ட் அவுட் பண்ணியிருக்காங்க. சரியா, ஸோ அந்த மாதிரி தான் நம்ம எடுக்கணும். இப்போ ரெண்டுமே நாட் ஈக்குவல் டு 0ன்றப்ப இதுவும் நாட் ஈக்குவல் டு 0, ஆனால் மல்டிப்ளை பண்ணும்போது 0ன்னு வருது, இது டெஃபினட்டாக 0வாக இருக்கும். ஸோ அந்த மாதிரி ரெண்டத்தை எடுத்து x1 x2 கண்டுபிடிச்சிடுறோம். அதுக்கப்புறம் நமக்கு வந்து λ1 λ2 வேணும்ல, அப்போ அந்த x1ன்னு கண்டுபிடிச்சோம்ல அதை இதில் போய் சப்ஸ்டிடியூட் பண்ணி ஒரு ஈக்குவேஷனும், x2ன்னு கண்டுபிடிச்சோம்ல அதை இதில் போய் சப்ஸ்டிடியூட் பண்ணி ஒரு ஈக்குவேஷனும் ஃபார்ம் பண்ணணும். பாருங்கள், x1 சப்ஸ்டிடியூட் பண்ணியிருக்காங்களா, ஃபர்ஸ்ட் ஈக்குவேஷனில் x1 சப்ஸ்டிடியூட் பண்ணியிருக்காங்க, பண்ணி உங்களுக்கு ஒரு ஈக்குவேஷன் கிடைச்சிருக்கு. சரியா, அதே மாதிரி இன்னொரு ஈக்குவேஷனில் கொண்டு போய் x2ஓட வேல்யூ இருக்குல்ல, அதை 1/5ன்னு சப்ஸ்டிடியூட் பண்ணி மைனஸ் 2 λ1 ப்ளஸ் 3 λ2 இதை கேன்சல் பண்ணிங்கன்னா 2ன்னு வரும். அதை -2 அந்த சைடு கொண்டு போய்டுறோம். அதுக்கப்புறம் என்னது, ஏற்கனவே இருந்ததில் இந்த ஈக்குவேஷன் இருக்குல்ல, இந்த ஈக்குவேஷன்லேருந்து
நம்ம என்ன பண்ணுறோம், எடுத்துகிட்டு போய் எலிமினேஷன் மெத்தடில் சால்வ் பண்ணுறோம். அப்போ லாம்டா 2ஓட வேல்யூ 1274/25 அதே மாதிரி லாம்டா 1ஓட வேல்யூ பார்த்தீங்கன்னா 1936/25 கிடைக்கிது. சரியா, எல்லாம் சிம்பிள் கேல்குலேஷன் தான், போட்டு பார்த்தீங்கனாலே தெரியும். இப்போ நம்ம செக் பண்ண போகிறோம். என்ன செக் பண்ணணும், 4 ஈக்குவேஷன் இருந்ததில் லாம்டா 1 > 0, லாம்டா 2 > 0. ஸோ இது ரெண்டும் பாசிட்டிவ் வேல்யூஸில் இருக்கா? சரி, இது சாட்டிஸ்ஃபை ஆகுது. அடுத்தது என்ன சாட்டிஸ்ஃபை பண்ணும், g1 of x < 0, g2 of x < 0. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இந்த ஈக்குவேஷன் எடுத்துக்கிறேன் பாருங்க. இதில் x1 x2 இப்போ நம்ம கண்டுபிடிச்சோம்ல x1 x2 அதை கொண்டு போய் சப்ஸ்டிடியூட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு 0ன்னு கிடைக்குது. 0 < 0 சாட்டிஸ்ஃபை ஆகிடுச்சா? அதே மாதிரி 7th பாருங்கள், 7thலேயும் இதே மாதிரி சப்ஸ்டிடியூட் பண்ணுறோம், 0ன்னு வருது. 0 < 0 ஸோ இதுவும் சாட்டிஸ்ஃபை ஆகிடுச்சு. அப்போ திஸ் சொல்யூஷன் சாட்டிஸ்ஃபைஸ் ஆல் த கண்டிஷன், அந்த 4 கண்டிஷனுமே சாட்டிஸ்ஃபை பண்ணுது. அதனால் மேக்ஸிமம் இசட்டுக்கு இப்போ கண்டுபிடிச்ச x1 x2ஓட வேல்யூவை சப்ஸ்டிடியூட் பண்ணி 587.72ன்னு எடுத்து வச்சுக்கிறோம். சரியா, அடுத்த கேஸ் என்னன்னு பார்த்தீங்கன்னா லாம்டா 1 ≠ 0, லாம்டா 2 = 0ன்ற மாதிரி வரும். ஸோ ஃபஸ்ட்டு லாம்டா 1 ≠ 0ன்னு இருக்குது, லாம்டா 2 = 0ன்னு வருது. அப்போ ஃபஸ்ட்டு இங்கே பாருங்கள், லாம்டா 2 = 0வாக இருந்துச்சுன்னா உங்களுக்கு இது 3 மட்டும் வரும். கரெக்டாக அதுதான் பண்ணியிருப்பாங்க. 14x1 - x - லாம்டா 1 = 0. ஏன்னா லாம்டா 2ஓட வேல்யூ 0ன்னு ஆயிடுச்சுல்ல, அதே மாதிரி தான் இதில் லாம்டா 2 0ன்னு ஆயிடுச்சுன்னா வெறும் இது மட்டும் வரும். இங்கே பாருங்கள், 10x2 - 2 லாம்டா 1 = 0ன்னு வருது. சரியா, அதுக்கப்புறம் இதில் என்ன பண்ணுறோம் அப்படின்னா இந்த இடத்துல பாருங்களேன், லாம்டா 1 ≠ 0, லாம்டா 2 = 0ன்னு வருது. இப்போது இந்த இடத்துல லாம்டா 2ஓட வேல்யூ 0. ஓகேவா, அப்போ இது ≠ 0வாக தானே இருக்கும். இப்போது இது லாம்டா 1 ≠ 0, இது ≠ 0. சரியா, ஆனால் இது ரெண்டத்தையும் மல்டிப்ளை பண்ணும்போது அதோட ஆன்சர் 0ன்னு வருதுன்னா டெஃபினட்டாக இது 0வாக தானே இருக்க முடியும். புரியுதா, லாம்டா 1 ≠ 0 ஆனால் ஆன்சர் 0, அப்போ இது கண்டிப்பாக = 0வாக தானே இருக்க முடியும். ஸோ அதனால் அந்த ஈக்குவேஷனையும் எடுத்துக்கிறோம். x1 + 2 x2 - 10 = 0ன்னு எடுத்துக்கிறோம். இப்போ என்ன பண்ணணும் அப்படின்னா நம்ம x1 x2 கண்டுபிடிக்கணும். பாருங்கள், நான் x1 எப்படி கண்டுபிடிச்சிருக்கேன், முதல்ல 14x1 = லாம்டா 1 + 6ன்னு வரும். 14 கீழே கொண்டு வந்தீங்கன்னா லாம்டா 1/14 + 6/14ன்னு வரும். அதே மாதிரி தான் இந்த இடத்துல x2ஓட வேல்யூவும் ஃபைண்ட் அவுட் பண்ணி x1 x2வை கொண்டு வந்து இதில் சப்ஸ்டிடியூட் பண்ணுறோம். பண்ணும்போது உங்களுக்கு ஃபுல்லாகவே இன் டேர்ம்ஸ் ஆஃப் லாம்டா 1ல் வந்துட்டதுனால உங்களுக்கு முதல்ல லாம்டா 1ஓட வேல்யூ கிடச்சிரும். அதை கொண்டு போய் x1 x2வில் சப்ஸ்டிடியூட் பண்ணிங்கன்னா x1 x2ஓட வேல்யூ கிடச்சிரும். சரியா, சரி, இப்போ கிடச்சிருச்சு. நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி அந்த 4 கண்டிஷனும் சாட்டிஸ்ஃபை பண்ணும். லாம்டா 1 லாம்டா 2 > 0வாக இருக்கான்னு பார்த்தா லாம்டா 1ஓட வேல்யூ நமக்கு என்னன்னு கிடைச்சிது, பாசிட்டிவில் கிடைச்சிது, > 0. லாம்டா 2 நம்ம = 0ன்னு தான் வச்சுருக்கோம், அதனால் அதுவுமே சாட்டிஸ்ஃபை ஆகிடும். சரியா, அடுத்த கண்டிஷன் என்னன்னு பார்த்தீங்கன்னா இந்த வேல்யூ இஸ் < 0ன்னு வரும். அதே மாதிரி இந்த வேல்யூ < 0ன்னு வரணும். ஸோ அதை போட்டு பார்க்கலாம். பாருங்கள், இந்த ஈக்குவேஷன் எடுத்து நான் போட்டு பார்த்துருக்கேன், 0 < 0ன்ற மாதிரி வந்திருக்கு. அதே மாதிரி அடுத்த ஈக்குவேஷனையும் போட்டு பார்க்கும்போது எனக்கு நெகட்டிவில் வந்திருக்கு. அப்போ the சொல்யூஷன் சாட்டிஸ்ஃபைஸ் தி அதர் கண்டிஷன் வரும். இப்போ x1 x2 கண்டுபிடிச்சோம்ல, அதை கொண்டு போய் மேக்ஸிமம் இசட்டில் சப்ஸ்டிடியூட் பண்ணணும். சரியா, அடுத்தது பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் ஃபைனலாக உங்களுக்கு ஒரு கேஸ் இருக்குது. என்னது, லாம்டா 1 = 0, லாம்டா 2 ≠ 0ன்னு இருக்குது. அப்போ என்ன பண்ணணும்னா நீங்கள் லாம்டா 1ஓட வேல்யூ = 0ன்னு போட்டுக்கணும். சரியா, இங்கே பாருங்கள், இதில் லாம்டா 1ஓட வேல்யூ 0ன்னு போட்டுக்கணும், இங்கே லாம்டா 1ஓட வேல்யூ 0ன்னு போட்டுக்கணும். அப்போ மீதி இருக்கிறது எல்லாமே வரும். கரெக்டாக அதுதான் எழுதியிருக்கேன். ஸோ மீதி 2 ஈக்குவேஷன் வந்திருக்கு. ஓகேவா, அடுத்தது என்னது, இப்போ லாம்டா 1 = 0, லாம்டா 2 ≠ 0. இப்போ லாம்டா 2 = 0 கிடையாது, ஆனால் இந்த ஹோல் ஈக்குவேஷன் 0. அப்போ இது தானே கண்டிப்பாக 0வாக இருக்கணும். அதனால் x1 - 3x2 - 9 = 0ன்ற மாதிரி போட்டுக்கிறேன். இப்போ இதுலேருந்து என்ன பண்ண போகிறேன், லாஸ்ட் சம் பண்ண மாதிரி தான் x1 கண்டுபிடிக்கணும், x2 கண்டுபிடிக்கணும், அதை கொண்டு போய் இந்த ஈக்குவேஷனில் சப்ஸ்டிடியூட் பண்ணணும். x1ஓட வேல்யூ என்னது, 14x1 = 6 + லாம்டா 2ன்னு வரும். 14 கீழே இருக்குனீங்கன்னா லாம்டா 2/14 + 6/14ன்னு வரும். அதே மாதிரி இந்த இடத்துல x2ஓட வேல்யூ கண்டுபிடிச்சிட்டோம். இது ரெண்டத்தையும் கொண்டு போய் இதில் சப்ஸ்டிடியூட் பண்ணி நம்ம என்ன பண்ணுறோம், லாம்டா 2ஓட வேல்யூ ஃபைண்ட் அவுட் பண்ணுறோம். ஓகேவா, அதுக்கு பிறகு இதை கொண்டு போய் என்ன பண்ணுறோன்னா x2வில் சப்ஸ்டிடியூட் பண்ணுறோம். சப்ஸ்டிடியூட் பண்ணும்போது நெகட்டிவாக எனக்கு வேல்யூ கிடைக்குது. ஆக்சுவலி x2ஓட வேல்யூ என்ன கிடைக்கும்னா -45/17ன்னு கிடைக்கும். அதே மாதிரி x1ஓட வேல்யூ
288 டிவைடட் பை 17 கிடைக்கும். சரியா? ஸோ இதை கொண்டு போயிட்டு நம்ம அந்த g1 of x அதெல்லாம் சொல்லியிருந்தோம்ல, அதில் சப்ஸ்டியூட் பண்ணும்போது உங்களுக்கு லெஸ் தென் ஆர் ஈக்குவல் டு 0 அந்த கண்டிஷன்லாம் சாட்டிஸ்ஃபை ஆகாது. ஓகேவா? ஸோ அதனால் என்னென்னு சொல்லிடுவோம் அப்படின்னா திஸ் இஸ் அன் இன்ஃபீஸபிள் சொல்யூஷன் சொல்லிடுவோம். நமக்கு 4 கண்டிஷனுமே சாட்டிஸ்ஃபை ஆகணும்ல. λ1 வந்து λ2 greater than or equal to 0 அது நடந்துருச்சு. ஆனால் நீங்கள் g1 of x g2 of xன்னு போடும்போது g1 of x g2 of xன்னு என்னது இங்கே பார்த்தோம்ல, இதோட வேல்யூ லெஸ் தென் ஆர் ஈக்குவல் டு 0ன்னு வரணும். ஓகேவா? ஆனால் x1 + 2 x2 - 10 வந்து உங்களுக்கு அப்படி வராது, greater than or equal to 0 மாதிரி வரும். ஸோ அதனால் நீங்கள் என்ன சொல்கிறீங்க, அந்த சொல்யூஷனில் ஃபீஸபிள் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு மேக்ஸிமம் இசட்டாக என்ன கண்டுபிடிக்கணும் அப்படின்னா, இப்போ ஃபஸ்ட்டு கொடுத்த மேக்ஸிமம் இசட் என்னது உங்களுக்கு வந்து -9/7 மேக்ஸிமம் -9/7 வச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் இங்கே கேஸ் 2ல் கொடுத்தது வந்து அதிகமாக இருக்குது 587.72ன்னு சொல்லிட்டு. கேஸ் 3ல் சொல்லும்போது 95.78 தான் வருது. அப்போது இதுலேயே மேக்ஸிமமாக இருக்கிற வேல்யூஸ் தான் நீங்கள் எடுத்துக்கணும். அதனால் மேக்ஸிமம் இசட் இஸ் ஈக்குவல் டு 587.72ன்னு வரும். அதுக்கேற்ற மாதிரி சப்ஸ்டியூட் பண்ண x1ஐயும் அதுக்கேற்ற மாதிரி சப்ஸ்டியூட் பண்ண x2ஐயும் x1 ஸ்டார் x2 ஸ்டார்னு போட்டு இந்த குண்டக்கர் கண்டிஷனை நம்ம முடிக்கணும். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.